தஞ்சாவூரில் உள்ள அரசு மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் கர்ப்பிணிகள் மற்றும் பச்சிளம் குழந்தைகள் சிக்கிக்கொண்ட சம்பவத்தால் பதற்றமான சூழல் நிலவியது. மகப்பேறு பிரிவில் திடீரென தீ பற்றியதன் பகீர் பின்னணி என்ன? மின்கசிவு காரணமாக மகப்பேறு வார்டில் தீப்பிடித்து புகை மண்டலம் சூழ்ந்ததால் அவசரமாக கர்ப்பிணிகளை காப்பாற்றிய பரபரப்பான காட்சிதான் இது. பச்சிளம் குழந்தைகள் உள்ள வார்டுக்கு தீ பரவுவதற்கு முன்பு தீயணைப்பு வீரர்கள் துரிதமாக செயல்பட்டதால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. நடந்தது என்ன? தஞ்சாவூரில் பழைய பேருந்து நிலையம் அருகே ராசா மிராசுதார் மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. இந்த மருத்துவமனையில் தஞ்சை மற்றும் திருவாரூர், புதுக்கோட்டை, பெரம்பலூர், அரியலூர் உள்ளிட்ட பக்கத்து மாவட்டங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட கர்ப்பிணிகள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தனர். 2வது தளத்தில் பச்சிளம் குழந்தைகளும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் மருத்துவமனையின் முதல் தளத்தில் 24 கர்ப்பிணிகள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அந்த வார்டில் உள்ள ஒரு மெத்தையில் திடீரென தீ பற்றியுள்ளது. அடுத்த சில நிமிடங்களில் அருகில் உள்ள மெத்தைகளுக்கும் வேகமாக தீ பரவியதால் முதல் தளம் முழுவதும் புகை மண்டலம் சூழ்ந்தது. அதனை கண்டு கர்ப்பிணிகள் மற்றும் செவிலியர்கள், மருத்துவமனை ஊழியர்கள் அதிர்ச்சியில் உறைந்தனர். இருந்தபோதும் சமயோசிதமாக செயல்பட்ட மருத்துவமனை நிர்வாகம் கர்ப்பிணிகள் அனைவரையும் உடனடியாக வெளியேற்றியது. தகவல் அறிந்து 2 தீயணைப்பு வாகனத்தில் வந்த வீரர்கள் போராடி தீயை அணைத்து நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதனையடுத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரியங்கா பங்கஜம் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் தீ விபத்தில் சிக்கி பாதுகாப்பாக மீட்கப்பட்ட கர்ப்பிணிகள் மற்றும் பச்சிளம் குழந்தைகளை நேரில் பார்த்தனர். மேலும் அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கவும் அறிவுறுத்தினர். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் மகப்பேறு பிரிவில் மின் கசிவால் தீ விபத்து ஏற்பட்டதாக கூறினார். ராஜா மிராஸ்தார் மருத்துவமனையுடைய லேபர் அந்த பிளாக்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு ரூம்ல ஏசி ஷார்ட் சர்க்கியூட் ஆயிருக்கு. ஷார்ட் சர்க்கியூட் ஆகிட்டு அந்த ஏசி கீழே விழுந்திருக்கு. கீழே இருந்த அந்த பெட்டு வந்து ஃபயர் ஆயிருக்கு. அந்த ஃப்ளோரில் கிட்டத்தட்ட 24 நபர்கள் இருந்திருக்காங்க. எல்லாருமே சேஃபாக இவாக்குவேட் பண்ணியாச்சு. ஸ்மோக் மட்டும் பரவி இருக்கு. ஸோ ஸ்மோக் பரவினதுக்கு ஃபயர் டெண்டர், எக்ஸாஸ்ட் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த ஸ்மோக் பரவினதையுமே நம்ம இப்போ வந்து அரெஸ்ட் பண்ணிட்டோம். அந்த பிளாக்ல கிரவுண்ட் ஃப்ளோர்லையும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையும் பிரெக்னென்ட் தாய்மார்கள் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டவர்கள் இருந்தாங்க. அனைவருமே இவாக்குவேட் பண்ணி சேஃபாக இருக்கக்கூடிய RCH2 அப்படிங்கிற பிளாக்குக்கு நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டோம். ஸோ எந்த உயிர் சேதமோ எந்த காயமோ யாருக்குமே இல்லை. லிஃப்ட்டு, பாத்ரூம் எல்லாத்தையுமே நம்ம வந்து செக் பண்ணிட்டோம். எங்கேயுமே யாருமே மாட்டி இல்லை. ஃபுல்லாகவே ஷிஃப்ட் ஆயாச்சு. அந்த முதல் 2 மாடி, கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். மருத்துவமனையின் தரைத்தளம் மற்றும் முதல் தளத்தில் 50க்கும் மேற்பட்ட கர்ப்பிணிகள் சிகிச்சை பெற்று வந்தனர். அவர்கள் அனைவரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு அருகில் உள்ள கட்டடத்திற்கு மாற்றப்பட்டுள்ளனர். தீ விபத்து ஏற்பட்டதும் மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் துரித நடவடிக்கை எடுக்கப்பட்டதால் நல்வாய்ப்பாக யாருக்கும் எந்த ஒரு காயமும் ஏற்படவில்லை. 5 பேருக்கு மட்டும் மூச்சு திணறல் ஏற்பட்டதால் அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டதாக மருத்துவர்கள் கூறியுள்ளனர். இருந்தபோதும் தீ விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சாவூரில் உள்ள அரசு மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் கர்ப்பிணிகள் மற்றும் பச்சிளம் குழந்தைகள் சிக்கிக் கொண்ட சம்பவத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது.